வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்லிடுறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஜஸ்ட் போன வீடியோவில் என்ன பண்ணோம், ஒரு பாக்ஸ் மாதிரி மேலே கொண்டு வரதுக்கு மெனு பார் கொண்டு வரது எப்படின்னு பண்ணோமா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளோஸ் ஐக்கனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்படி ஸ்மூத்தாக ஒரு அனிமேஷனோட க்ளோஸ் ஆகணும். ஓகேவா. ஸோ திரும்ப உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தோம். ஓகேவா. ஸோ அந்த ஐக்கான் வந்து என்ன ஆகும், சரி அந்த மெனு பார் என்ன ஆகும்னா டாப்பில் வரும் அப்படியே ஸ்லோவாக. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படி ஸ்மூத்தாக கீழே போயிடும். ஓகேவா. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் அனிமேஷன் தான். அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக அந்த 3 பார், அதாவது மெனு பாரை கிளிக் பண்ணால் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் சொல்லித்தரதுக்காக தான் நான் இது மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ வந்து இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் என்னோட டெமோவில் இருக்குது. ஸோ என்னோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும்ல. ஸோ அதனால்